கோவை வெள்ளலூர் குளத்தில் 66 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாம்பூச்சி பூங்கா திறக்கப்பட்டிருக்கிறது. பட்டாம்பூச்சிகள் குறித்த அறிவியல் பூர்வமான தகவல்கள் உட்பட பல்வேறு அம்சங்கள் இருக்கக்கூடிய பூங்காவினை பலரும் ஆர்வத்தோடு பார்த்து செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். விவரங்கள். நிச்சயமாக, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் உருவாகக்கூடிய இந்த நொய்யல் ஆறு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் மொத்தம் 24 குளங்களுக்கு சென்று அதன் பின்னர் அது திருப்பூர், கரூர் வரை செல்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளங்களில் வெள்ளலூர் குளம் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குளமாக பார்க்கப்படுகிறது. அங்கு நீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் 2017ஆம் ஆண்டு கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக இங்கு தூர்வாரப்பட்டு கடந்த 2018 பார்த்தீங்கன்னா இங்கே 12 ஆண்டுகளுக்கு பின்பு நீர் வந்தது. கோவைக்கு அந்த வெள்ளலூர் குளத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கே 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், அதே போல 103 பட்டாம்பூச்சி இனங்கள் வாழ்வதாக இங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வெள்ளலூர் பகுதியில் இந்த குளத்தில் பட்டாம்பூச்சிக்கான பிரத்யேக பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பல்வேறு விஷயங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பூங்கா இன்று திறக்கப்பட்ட நிலையில் இந்த பூங்கா குறித்து குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு மணிகண்டன் அவரோட கேட்கலாம். இந்த வெள்ளலூர் பட்டாம்பூச்சி பூங்கா அதை பற்றி சொல்லுங்கள். 2017க்கு முன்பு இந்த குளம் வறண்டு போயிருந்தது. இந்த குளத்தில் தண்ணீர் வரக்காக வேலை செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தை சுற்றி மரம் வைக்கிறதுக்காக வேலை செஞ்சோம். ஒரு 10,000 மரங்கள், ஒரு 750 மீட்டருக்கு மரம் வச்சுருக்கோம். அதனால் இங்கே நிறைய பட்டாம்பூச்சிகள் வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 103 வகையான பட்டாம்பூச்சிகள் இங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அது தமிழ்நாடு பட்டர்ஃப்ளை சொசைட்டி அவங்களும் கூட சேர்ந்து நாங்களும் ஆவணப்படுத்தினோம். பின்பு இந்த பட்டாம்பூச்சிகளை பற்றி குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். பட்டாம்பூச்சிகளுடைய முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற விதத்தில் நம்ம அரசு துறைகளோட அனுமதியோட தனியார் நிறுவனத்தோட பங்களிப்போட இங்கே ஒரு பட்டாம்பூச்சி பூங்கா உருவாக்கியிருக்கோம். இதில் தமிழ்நாட்டோட மாநில பட்டாம்பூச்சியான தமிழ் மரவன் பட்டாம்பூச்சியை முகப்பாக வச்சுருக்கோம். இங்கே லைஃப் சைக்கிள் பட்டாம்பூச்சியை லைஃப் சைக்கிள் பண்ணியிருக்கோம். தமிழர்கள் நீர் மேலாண்மைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க, நீர் எப்படி பங்கீடு செஞ்சாங்க, நீர் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற சுதை சிற்பங்கள்லாம் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்டாம்பூச்சிகளோட குடும்பத்தை பற்றியும், பட்டாம்பூச்சிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை நொய்யலோட பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டரும் இங்கே உருவாக்கியிருக்கோம். இங்கே வந்தப்போ எப்போவுமே ஒரு 200-300 பட்டாம்பூச்சி இங்கே இருக்கும். இந்த பட்டாம்பூச்சி முக்கியமாக குழந்தைகளுக்கான உருவாக்கப்பட்டதுனால இது வாரம் முழுவதும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை குழுவாக மாணவர்கள் வந்தால் இதை பார்க்கலாம். எங்கள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பொதுமக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அனுமதிக்கலான் இருக்கோம். அதாவது இங்கே கோவை வெள்ளலூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டாம்பூச்சி பூங்கா பார்த்தீங்கன்னா வெறும் பட்டாம்பூச்சியை மட்டும் ஆவணப்படுத்தாமல் தமிழர்கள் நீர் மேலாண்மையில் என்னென்ன செஞ்சுருக்காங்க, அவர்களது பங்களிப்பு என்ன அப்படின்றதையும் ஆவணப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக வாரம் முழுவதும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மட்டும் அனுமதிக்கிறாங்க. அதே போல் வார இறுதி நாட்களில் பொதுமக்களுக்கும் அனுமதிக்கிறாங்க. அதே போல் இங்கே வரக்கூடிய அந்த பள்ளி குழந்தைகளாகவும் சரி, பொதுமக்களாகவும் சரி, அந்த பட்டாம்பூச்சி குறித்தும் இங்கே தமிழர்களோட நீர் மேலாண்மை குறித்தும் அறிந்து கொள்ளும் வகையில் இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.